ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு டிஏ 4% உயர்வுடன் 2 மாத நிலுவைத் தொகை வழங்க உத்தரவு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய ஊழியர்களுக்கு மோடி அரசு ஒரு பெரிய பரிசை வழங்கியுள்ளது. ஊழியர்களின் அகவிலைப்படியை உயர்த்தி மோடி அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை 4% உயர்த்தியுள்ளது. இதுவரை ஊழியர்களுக்கு 46% அகவிலைப்படி வழங்கப்பட்டு வந்த நிலையில் 50% உயர்த்தப்பட்டுள்ளது. 4% அகவிலைப்படி உயர்வுக்கு பிறகு ஓய்வூதியம் பெறுபவர்களின் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் 50% அதிகரித்துள்ளது. இந்த உயர்வு ஜனவரி 1, 2024 முதல் அமலுக்கு வரும். டிஏ மற்றும் டிஆர் ஆண்டுக்கு 2 முறை உயர்த்தப்பட்டு ஜனவரி மற்றும் ஜூலை முதல் அமலுக்கு வருகிறது. டிஏ மற்றும் டிஆர் அதிகரிப்பின் அளவு அகில இந்திய சிபிஐ தரவுகளின் அடிப்படையில் மத்திய அரசால் தீர்மானிக்கப்படுகிறது. தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் 12 மாத சராசரி 392.83 இருந்தது. இதன்படி அடிப்படை சம்பளத்தில் 50.26% டிஏ அதிகரித்து அக்டோபர் 2023 டிஏ 4% அதிகரித்து 46% இருந்தது. தற்போதைய பணவீக்க விகிதத்தை கருத்தில் கொண்டு அடுத்த டிஏ உயர்வு 4% முதல் 50% வரை இருக்கும். அரசின் இந்த முடிவால் நாட்டில் உள்ள 1 கோடி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அரசாங்கத்தால் வழங்கப்படும் டிஏ உயர்வு ஜனவரி 1, 2024 முதல் நடைமுறைக்கு வரும் என்று கருதப்படும். அதாவது ஜனவரி மற்றும் பிப்ரவரி 2 மாத டிஏ நிலுவைத் தொகையும் மார்ச் மாத சம்பளத்தில் சேர்க்கப்படும். மார்ச் மாதம் வரும் சம்பளம் 3 மாத டிஏ அதிகரித்து வரும் நிதியாண்டின் கடைசி நாளான மார்ச் 31 ஊழியர்களுக்கு பம்பர் சம்பளம் வழங்கப்பட உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.